அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்ல தாலிபான் நாட்டில் இருக்கோமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க களவு கொலை பெருகிடுச்சு தமிழ்நாட்டில். நம்ம இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. எங்க இதுல ஜிபிஎஸ்ல போட்டு ஆமா கரெக்ட் நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம், திருப்பூர்ல ஏதாவது போயிட்டு இருக்கோங்கிறது ஜிபிஎஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை ஆயிடுச்சு. இப்ப குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய காவல்துறையினர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறையினர் நம் தமிழ்நாட்டு காவல்துறையினர். யூடியூபர் தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்களை கார்ல போகும்போது வாய்ஸ் கால் பேசினதாக போன் கால் பேசினதாக ஜூமோட்டோவா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அந்த தம்பி வீடியோ பதிவு பண்றாரு. அந்த பதிவை பார்த்து இவங்களா காவல்துறையினர் ஜூமோட்டோவா அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்ல ஆஜர்படுத்தி பின்பு பிணையில் வெளியே வந்திருக்காங்க. சரி ரைட், நம்ம காவல்துறையினர் பாராட்டி ஆகணும். எந்த அளவுக்கு பாருங்க, கடமை கண்ணியம் தவறாம எப்படி எல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இதை விட மோசமான ஒரு தப்ப, மன்னிக்க முடியாத தப்ப அதே போல ஒரு யூடியூபர் பேர் இர்ஃபான் அவர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆனா பெண்ணான்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது ஐபிசில மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் இம்ப்ரிசன்மென்ட்டும் அதே போல ஃபைனாக சுமார் 50,000க்கு மேல கொடுக்கலாம்னு சொல்லி ஐபிசி லா சொல்லுது. அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவங்களை பண்ணிய இர்ஃபான் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த காவல்துறையினர்? ஒருவேளை இப்படி இருக்குமோ, அவர் வேற நம்ம அண்ணன் உதயநிதி கூட வேற நெருங்கிய தொடர்புல இருக்காரு. ஒருவேளை தொட்டா காவல்துறையினருக்கு ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்களோ, இல்ல ப்ரொமோஷன் பண்ணாம டீ ப்ரொமோட் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை அது காரணமா இருக்குமோ? மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள், அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்லுவார்கள். இது ஒண்ணு காரணம் இருக்கும். ஆனா நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு 2021 பதவி இருக்கும்போது, நான் எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் சரி ஓட்டு போடாதவர்களுக்கும் சரி நான் கடமையில் கண்ணியத்தில் தவறவே மாட்டேன். நான் தவறு நடந்தால் அங்க சர்வாதிகாரி போல நான் செயல்பட்டு அந்த தவறை திருத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை டைம் எடுத்து திருத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த யூடியூபர் இர்ஃபான் மேல நடவடிக்கை எடுக்கணும். அந்த மருத்துவமனை சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க பேர்லயும் நம்ம நடவடிக்கை சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா தென் மாவட்ட சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு கள்ளிப்பாலை ஊத்தி கொள்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஸ்கேன்லயே பார்த்து அபார்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சமூக காரணத்தை காட்டி நாங்க இவர்கள் மீது வழக்கு தொடரணும். இப்ப மன்னிப்பு கேட்டா விட்டுறலாமா? நாளைக்கு ஒருத்தன் வண்டியை திருடுறான், அவனுக்கு என்ன போடுவீங்க? 379 போடுறீங்க. ஐயோ 379 போடாதீங்க, அவன் சின்ன வண்டி தான் திருடினா, எக்ஸல் சூப்பர் தான் திருடினா, 2 வீலர் தான் திருடி இருக்கான், மன்னிச்சு விட்டுறலாமா? அதுக்கு இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்குறீங்க, 15 நாள் ரிமாண்ட் கொடுக்குறீங்க. அது போல இதுக்கு அதை விட மிகப்பெரிய தண்டனை 7 வருஷம் கொடுக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை இருக்கு. தயவு செய்து இந்த அரசாங்கம் இவர்களை எப்படியே விட்டோம்னா நாளைக்கு என்ன ஆகும்? பலம் பொருந்தியவர்களும் பணத்தில் பலம் பொருந்தியவர்களால என்ன வேணா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு அசால்ட்டான தைரியம் வந்துடும். தயவு செய்து அரசாங்கமே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.